செம்மையாக இருக்குது வியூ. மேப்பு ஸ்லைடாச்சா? எனக்கு அப்படியே ஃபோன் தான் ஸ்லைட் ஆகுதுன்னு நினச்சி பிடிக்க போயிட்டேன் நான். ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொள்ளாச்சியோட பர்த்டே விலாகோட பார்ட் 2 சீரீஸ் தாங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப பெருசாக பண்ணல, இது வந்து பார்ட் 2. ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா, நம்ம நேராக வந்து பொள்ளாச்சிக்கிட்ட போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பிளான் பண்ணோம், அங்கே போய் என்னென்ன அட்ராசிட்டி ஆச்சுன்றது தான் இந்த விலாக் இருக்க போகுது. ஓவரால் ஒரு ஃபன்னான விலாகாக தாங்க இருக்கும். வாங்க ரைடுக்குள்ளே போகலாம். அதான் இந்த திருச்சி ஹைவேலாம் ஜாயிண்ட் ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்கும். யாரா அவன் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பான் போல. இங்கே தானே என்ன பாட்ட போகிறீங்க? அதுக்கேண்டா இந்த அலப்பறை? நான் ஏதோ சரி லாங்காக போவேன் நான் நினச்சா. ஸோ ஒரு வழியாக வந்து என்னோடய ஃபேவரட்டான ஹைவேக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிட்டேன். இட்ஸ் மை ஃபேவரட் ஹைவே. ஐ சூப்பரான ஹைவே. ஸோ கண்ணை மூடிட்டு ஓட்டலாம் இந்த ரோட்டில். சும்மா பறக்கும், வண்டி வந்து ஓடாது இந்த ரோட்லலாம், சும்மா பறக்கும். அங்கே ஸோ ஒத்தக்கால் மண்டபம் கிணத்துக்கடவு கிட்ட போயிட்டுருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:17. சொன்ன மாதிரி 1.5 மணி நேரம் ஆயிரும் போலையே. சரி, கரெக்டாக வந்து இன்னும் 29 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். ஹாஃப் அன் ஹவர் போட்டால் கரெக்டாக 10:40 தான் ஆயிரும் போல். 1.25 மணி நேரம். அப்போ கரெக்டாக தான் கட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த ரோட்டில் தான் கைஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த எல்என்டி பைபாஸ்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் கரெக்டாக வந்து 29 கிலோமீட்டர் 34 மினிட்ஸ். ஓகே கைஸ், நான் பொள்ளாச்சிக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். அங்கே சிக்னல், ஃபஸ்ட்டு சிக்னல் இந்த ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எடுக்கிறேன். ஸோ அடுத்து பொள்ளாச்சிக்கிட்ட போயிட்டு இந்த சிக்னல் தாண்டா நேராக சும்மா பறக்கலாம். 30 கிலோமீட்டர். ஓகே 30 கிலோமீட்டருக்கு மேலே தான் கைஸ் இடையில டோல் இல்லை, இல்லைன்னா எங்கேயும் டோல் போட்டிருப்பாங்க. தெரில இது ஸ்டேட் ஹைவே சென்ட்ரல் ஹைவேன்னு தெரில. இருபது கிலோமீட்டருக்கு ஒருக்கே டோல் வாங்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போது எத்தனை கிலோமீட்டர் வந்தேன்? 40 கிலோமீட்டர் வந்து 4 டோல் வந்துருச்சுடா. என்எஸ் தான் அங்கே. இது சரியான ஹைவே. டூ வீலர் வச்சுருக்கீங்கன்னா டாப் ஸ்பீடு செக் பண்ணலான்னா இதில் ஹை செக் பண்ணிடலாம். கிலோமீட்டர். பொள்ளாச்சி மலர் ரோட்டில் ஆமாம்
நானே ஸ்பீட் கேமரா எங்கே இருக்குது, ஸ்பீட் கேமரா வச்சுருக்கேன்னு தானே சொன்னாங்க. ரேடார் பாட்டா அதை வேறு இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். பார்த்தா ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸ்பீட் கேமரா எங்கே இருக்கு? காணவே. ஸ்பீட் கேமராவே காணோம். நானே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டைம் போயிட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அது ஸ்பீட் கேமரா இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரோடு இப்படி ஆகுது. அங்கே சரியான தூக்கம் வர மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. லைட்டாக சளி பிடிச்சிக்கிட்டா ரோடு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்பவே முக்கியம். இந்த ஹைவே ரோடெலாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் தெரியுங்களா? கண்ணில் வந்து தூசி அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம லைட்டாக கண்ணை துறைக்கணும் துடைச்சிரும், பார்த்தா டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிரும். என்னோடய ஃபேவரட்டான பிளேஸ் வந்துட்டேன். பொள்ளாச்சி வந்தோன்னா கண்டிப்பாக இதுதான் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டு. இது யார் இந்த பிரிட்ஜ் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிடிக்கும். இந்த பிரிட்ஜு 5.5 மீட்டர். இரும்பு பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பொள்ளாச்சிக்கிட்ட வந்தாச்சு. நான் பொள்ளாச்சிக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அங்கே ஸோ ஒரு வேளையாக பொள்ளாச்சி வந்தாச்சு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10:40 கைஸ். அப்போ கூகுள் மேப்பு வந்து கரெக்டாக சொல்லியிருக்கு. நம்ம ஸ்பீடை கெஸ் பண்ணி இங்கே பாருங்களேன் 10:40. நம்ம ஆல்மோஸ்ட் பொள்ளாச்சி வந்துட்டோம். ஆக்சுவலாக பொள்ளாச்சின்னா கூகுள் மேப் வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் என்ட்ரன்ஸ் பண்ண தான் கைஸ். அந்த போர்டுன்னு இருக்குது தெரியுமா, அந்த ஊரோட எண்டோட போர்டு, அந்த போர்டு தான் கணக்கு வைக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் கணக்கு வைக்கல. அந்த ஊரோட வந்து ஸ்டார்டிங் ஆகுதுல, அங்கே தான் வந்து மேப் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 76 கிலோமீட்டர் வருது. ஆல்மோஸ்ட் சேம் தான். 71 கிலோமீட்டர் காட்டுச்சு, இப்போ 76. கரெக்டாக அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வருதுங்களா. ஓகே தான் கைஸ், ஓரளவுக்கு ஓகே தான். அப்ராக்சிமேட்டாக காட்டுது, அது பிரச்சனை இல்லை. 4 கிலோமீட்டர் ஒன்றா பண்ண வந்தாலும் பிரச்சனை இல்லை. பல்லடம் ஹைவே இது. கிலோமீட்டர்ஸ். எஸ், நேராக போகிற லெஃப்ட் எடுத்து மெயின் ரோடு போகிறோம். 2 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். ஐ நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக அந்த ஸ்டாண்டு மட்டும் இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு. மேக்ஸிமம் பாக்கெட்டில் வச்சுக்குவேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு பிரச்சனை இருக்குது கைஸ். இதில் நம்ம வந்து மவுண்ட் பண்ணுறதுனால வைப்ரேஷன் ஆகுதுல வண்டி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா ஐஃபோனோட கேம் வந்து பார்த்திங்கன்னா போயிருன்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மவுண்ட் பண்ணக்கூடாது ஐஃபோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இட்ஸ் ஓகே, 2 கிலோமீட்டர் தானே, இட்ஸ் ஓகே, 2 கிலோமீட்டர் ஒன்லி கைஸ். ஏய் தார் வருது, மகேந்திரா தார், மகேந்திர பாகுபலி. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து ஸோ இன்றைக்கி என்னென்ன ப்ரோக்ராம்ன்றதை கொஞ்சம் நேரம் கழித்து நான் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல கைஸ். ஸோ போயிட்டு பிளானை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஃபன் பண்ண போகிறோன்னு தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஓகே பார்க்கலாம். சரி மேப்பு ஸ்லைடாச்சா, எனக்கு அப்படியே ஃபோன் தான் ஸ்லைட் ஆகுதுன்னு நினச்சி பிடிக்க போயிட்டேன் நான். ஸ்பீட் த்ரில் பட் கில்ஸ், எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிக்கும், ஸ்பீட் த்ரில் பட் கில்ஸ் அப்படின்ட்டு. இங்கே பாரு எவனா பின்னாடி சொறி வச்சுருக்குறான், கம்பி 2 உடஞ்சி தொங்கி கிடக்குது. இங்கே போயிட்டு யூட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். டேய் தம்பி, எப்படா பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட் எடுக்கிறது? அப்படி தான்டா போட்டிருக்கேன் இந்த கூகுள் மேப் பண்ணுற குட்டி சேத்தான். இன்றைக்கான என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு நேராக இங்கே வாய்க்கால் ஒன்று இருக்காமா, ஸோ அங்கே போயிட்டு நேராக நல்லா குளிக்கிறோம். ஸோ குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் சாயந்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் இருக்காமா. ஸோ ஸ்பெஷலான டின்னரு. ஸோ அதான் கைஸ் இன்றைக்கான ப்ரோக்ராம். ஸோ இன்றைக்கி ஜாலி பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அழகாக வெயிலுக்கு சம்மரில் செம்மையாக குளிக்க வேற போகிறோம், செம்ம ஜாலியாக இருக்குது. நான் கோயம்புத்தூரில் வந்து ரிவரில் குளிச்சதே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆலியாரில் குளிக்கணும்னு நினச்சேன், பட் ஏன்னா எனக்கு டைமும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது அந்தளவுக்கு அமையலைன்னு வச்சுக்கோங்களேன். எப்பா சரியான வெயிலாக இருக்குது. அண்ட் கைஸ் நான் முக்கியமான ஒருத்தங்களோட பர்த்டேன்னு சொன்னால நம்மளோட அக்காவோட பர்த்டே தான். ஸோ அதனால் நமக்கு ஃப்ரெண்டு வெல்வி சார், அதுக்கப்புறம் சிஸ்டர், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. பார்க்கலாம். ஸோ முடிஞ்சால் அவங்க வீடியோவில் வர விருப்பம் வந்தால் நான் காட்டுவேன், விருப்பம் இல்லைன்னா ஸோ ஹைட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே உள்ளே யார் இருக்கா? அப்புறம் எப்படி உள்ளே போகிறது? அவங்க உங்களுக்கு கூட்டி வர சொன்னாங்க, போகலாம். என்ன சாரி? ஓ பர்த்டே. நான் இப்போ தான் வந்தேன். போகலாமா அக்கா? இன்னும் சாரிலாம் பயங்கரமாக இருக்குது, எனக்கே அடையாளம் தெரியலையே. என்னங்க வாங்க, உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். கேக்? கேக் நான் சாப்பிட மாட்டேன். கிளம்பலாங்க்கா. இண்டன் கேஸு, பாரத் கேஸு, ஆள் கொள்ளை, 2 கற்பழிப்பு. செம்மையா இருக்குது வியூ. அப்பதான் எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். ஒரே பேக தூக்கிட்டு போறேன். பேக மேல போடுங்க. ஒன்றுமே கேட்காது, சத்தியமாக ஒன்றுமே கேட்காது. ஆற்றுல போயிட்டு செம்ம ஃபன்னு. அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு சும்மா
வேறு லெவலில் பண்ணால் ஜாலியாக என்ஜாய் பண்ண கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நைட் டின்னரு அதை ஏன் நீ வீடியோ பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சில பல ரீசன்ஸ், அதனால் அவங்க வந்து வீடியோஸ் எடுக்க வேணாம் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரைவசிக்காக எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் டின்னரை முடிச்சுட்டு ஸோ இப்போ வரப்போகிற கிளிப்பு எங்கேன்னு கேட்டிங்கன்னா, டின்னர்லாம் முடிச்சு நம்ம ரிட்டன் கோயம்புத்தூரே கிளம்பிடுவோம். ஸோ ரொம்ப டயர்டில் இருப்பேன் அண்ட் ரொம்பவே தலைவலி, ஹெட்டேக்கு, ஓவர் டயர்டு, தூங்காமல் ரொம்ப டயர்டாகி ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாக இருக்கும். அந்த vlog பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க ரைடுக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கியா எஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக நான் ரிவரில் குளிச்சது. ரிவரில் வந்து நேற்று குளித்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று எத்தனாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் இருங்களா. ஸோ நேற்றுக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 8ஆம் தேதி வந்து ரிவரில் குளிச்சுட்டு அடுத்து நைட்டு டின்னர் இருந்தது. டின்னரும் சூப்பராக முடிஞ்சது கைஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ என்னால் வீடியோஸ் எதுவும் பண்ண முடியலை. இப்போ வந்து டின்னரு முடிச்சாச்சு. பர்த்டே பார்ட்டி செம்மையாக க்ளோஸ் ஆச்சு. சரிங்களா, நம்ம ரிட்டன் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ரிட்டன் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷாப்பிங் ஒன்று இருக்குது. பேக் வேறு ரொம்ப கிழிஞ்சிச்சு கைஸ். எல்லாமே முக்கியமான ஒன்று, நம்ம இந்த வேலையை விட்டு நிற்கும் போது தான் பேகு கிளியும் ஒன்றுமே இருக்காது சீரியஸாக. அது வரைக்கும் எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்குங்க கைஸ். அதை நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து அது வரைக்குமே வந்து ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, எல்லாமே சூப்பராக போயிருக்கோம். அதுக்கப்புறம் தான் பாருங்கள், வேலை நின்றதுக்கப்புறம் பேக்கு கிளியும், வண்டி டயர் தேயும். சட்டை ஃபேண்ட் இருக்காது, டிஷர்ட் இருக்காது, ஒன்றுமே உருப்படியாக இருக்காது கை. இரநூறுவாய்க்குண்ணா. 150 கிலோமீட்டர் ஓடிடுச்சா? ஜி. அண்ணா கைஸ், சத்தியமாக சொல்கிறேன், இந்த லாக் செட்டப்பு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது எப்படி திரும்புமா? இது என்ன கதைன்னு தெரில. அப்பா நன்றி. ஒரு வழியாக வந்து 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சாச்சு. $200 பெட்ரோல் அடித்தா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அண்ட் கைஸ், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 400 ரூபாய்க்கு அடித்தேன். எடுக்கும்போது சிங்கிள் பாயிண்டில் இருந்ததா. ஸோ இப்போ 600 ரூபாய்க்கு அடிச்சிட்டேன். ஒரு லிட்டருக்கு வந்து 40 கொடுத்தாலும் 24 240 கிலோமீட்டர். இன்னும் சாலிடாக வந்து 70 கிலோமீட்டர் ஓட்டலாம்.
ஸோ இப்போ ஒரு மாதிரி மைண்ட் ஃபக்கிங்காக இருக்குது, எனக்கு தெரில. ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் கைஸ், என்னோடய ஃபேவரட்டான பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜையும் கிராஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வியூலாம் சூப்பராக இருக்கும். அப்படி பூரா தென்னை மரம் தாங்க. சும்மா பொள்ளாச்சின்னு வந்துட்டாவே சும்மா கணக்கு வழக்கே கிடையாது தென்னை மரத்துக்கு. அவ்வளோ தென்னை மரம். சொன்னாங்கல்ல பொள்ளாச்சினாவே தென்னை மரம் தான் நல்லா ஃபேமஸ்ன்னு. பொள்ளாச்சி அந்த டேம் இருக்கனால தான் உங்களுக்கு சரியான அந்த தென்னை மரம், வாழை மரம், தென்னை மரம் தான் இங்கே ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைடு பற்றி என்ன அப்டேட்டுன்னு தெரில. எனக்கே எப்போ போகிறதுனே தெரில கைஸ். ஏன்னா ஜாப்பும் குயிட் பண்ணியாச்சு. ஜாப் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வாருக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ ஜாப் இல்லைனால அந்த ரைடு ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டு எல்லாத்துக்குமே செலவு. வரவு கட்டானோடனே செலவு அப்படியே தெரியுது அப்பட்டமாக. என்னடா அது கையை விட்டு போகிறதுலாம் ஒரு மாதிரியே இருக்குது. சரி ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே புலம்புற மாதிரி ஆயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த ஹேண்டில் பார் பெண்டை வேறு எடுக்கணும். ஸோ லைட்டாக கை வேறு பெயின் ஆகுது. BMW X7 சரியான காரு. கண்டிப்பாக ஒரு நாள் BMW வாங்கிடலாம். அந்த BMW காரு மற்ற காரை விட BMW ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எதோ இருக்கா BMWவில் கம்ஃபர்ட், மோஸ்ட் லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்ட்னு சொல்லாங்க. ஆனால் அதை விட இன்னும் நிறைய கார்லாம் அதிகமாக இருக்குது. பைக்கு வேறு செம்மையாக அழுக்காயிருச்சு கைஸ். அங்கே வேறு லைட்டாக மழை பெஞ்சா, மழை பெஞ்சதுக்கு சரியான சகதி ஆயிடுச்சு. பார்க்கலாம், போகிற வழியில் லைட்டாக தனி தான் வேறு எடுக்குது. லைட்டாக ஒரு இளநீ வேறு சாப்பிட்ணும். இளநீ சாப்பிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம் கைஸ். ஸோ வருமானம் கட்டாயிடுச்சுன்னா செலவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் கைஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்தாச்சு நினைக்கிறேன். 15 to 20 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. கிணத்துக்கடுவை அடுத்து ஒத்தக்கால் மண்டபம் தான். ஸ்ட்ரைட்டாக ஒத்தக்கால் மண்டபத்துலேருந்து நேராக பைபாஸ் அடித்தா போயிடலாம். கொஞ்சம் ஒரு திங்ஸ் ஒன்று எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு போயிடலாமா என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஒரு வழியாக நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் போயிட்டு திங்ஸு இதெல்லாமே வாங்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணல. ஏன்னா கோப்ரோட பேட்ரி சார்ஜும் தீர்ந்துருச்சு. அதேமாதிரி நான் போன வழி தாங்க யூஸ், அதனால் ரொம்ப போர் ஆயிரும். ஸோ அதனால் ரொம்ப வ்ளாக் பண்ணல. ஹோப் யூ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸு எந்த ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் லிவி கைஸ், டாடா பாய்.